நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் பாடின வண்ணமாக எதற்கும் நம்ம அஞ்ச தேவையில்லை. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் ஆண்டவர் நம்மை அணுகாமல் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு எலிசாவை சுற்றிலும் அவனுடைய எதிரிகள் அவனை அழிப்பதற்காக, அவனுக்கு தீங்கு செய்ய அவன் இருக்கிற இடத்தை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசாவின் வேலைக்காரன் பயந்து போய் கலங்கி போய், எஜமானனே உனக்கு கவலை இல்லையா, சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறாரே என்று சொல்ற பொழுது எலிசா பயப்படாதபடிக்கு, எலிசாக்கு நல்லா தெரியும் என்னை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார்னு நல்லா தெரியும். அதனால் அவனுக்கு பயமே கிடையாது. அது சொல்ற, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துடலும், நீர் என்னை பாதுகாக்க அனுப்பின முடிய மகிமையான பாதுகாப்பை காண்பதற்கு இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். சத்துருக்களை விட ஆண்டவர் எலிசாவை காக்க சுற்றிலும் ஆண்டவர் அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் வந்து சூழ்ந்து காக்கும்படி கர்த்தர் அனுப்பினார். ஒரு மனிதனை காக்கும்படி ஆண்டவர் ஒரு சேனையை கர்த்தர் அனுப்பியிருக்கார். கையில தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना,